உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில வாளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை பண்றதுக்காக போறப்போ வழியில சந்திக்கிற நண்பர் நுஐம் அல் அதுவி அப்படிங்கிறவர் சந்திக்கிறார். விஷயம் தெரியுமா? உன் தங்கை ஃபாத்திமாவும் அவருடைய கணவர் சயீத் அவங்க 2 பேருமே அவர்கள் இஸ்லாத்துல முதல்ல சேர்ந்துட்டாங்கிற செய்தி தெரியுமான்னாங்க. அவருக்கு இந்த கொலை பண்றதனுடைய வேகத்தை விட தங்கை இஸ்லாத்துல சேர்ந்து விட்டார்கள்ங்கிறது பயங்கரமான ஆத்திரமாச்சு. நேரா திரும்பி வர்றாரு. கையில அந்த ஓலையோட தாகா சூராவின் வசனத்தோட கணவனும் மனைவியும் மாட்டிக்கொண்டார்கள். நீங்க 2 பேரும் மதம் மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேனே, உண்மையான்னு கேட்டார். பேசிட்டு இருக்கிறப்பவே கைய வேகமா ஓங்கி அந்த முதல்ல மச்சான தங்கை அடிக்கல, மச்சான அடிக்கிறதுக்கு முஷ்டியை புடிச்சிட்டு குத்துறதுக்கு போகும்போது எந்த மனைவி பார்த்து கொண்டிருப்பார்? குறுக்க விழுந்து அந்த அடியை இந்த ஃபாத்திமா வாங்கினாங்க. மூக்கு உடைஞ்சு குடகுடன்னு ரத்தம் வருது. நாங்கள் இஸ்லாம் ஆகிவிட்டோம், இந்த இஸ்லாமை விடமாட்டோம், உனக்கு என்ன முடியுமோ, உனக்கு என்ன தெரியுமோ, உனக்கு எது படுதோ நீ அதை பண்ணிக்கோ, கொஞ்சம் அந்த குரானை கூட நான் பாக்குறேன். நாங்க வந்து அந்த கையில வாங்கினாங்க. ஆஹாமா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. அப்படியே வந்து லாஸ்ட்ல இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி இந்த வார்த்தையை சொன்ன உடனே உமருல்லாஹ் சொன்னாங்க, மா அஜப ஹாதல் கலாம் வமா அர்வா. இவ்வளவு ஆச்சரியமாகவும் இவ்வளவு அழகாகவும் இந்த வார்த்தைகள் இருக்கிறதே, இது இறைவனின் வசனங்களோ அப்படின்னு அந்த உருவிய வாளை கையில வைத்துக் கொண்டு அமைதியோடு அங்கிருந்து கிளம்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாருல் அர்க்கம் வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை ஆரத்தழுதி இஸ்லாத்தில் இணைந்த வரலாறு தனி. அன்பானவர்களே, தாஹா சூரா ஒரு இமயம் போன்ற ஒரு மாபெரும் மனிதரை இந்த மார்க்கத்திற்குள்ளே கொண்டு வந்து நுழைத்ததற்கு காரணமான சூரா.